இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தி நம்மை ஆண்டவரின் இளைப்பாறுதலை சிந்திக்க, அவரது இளைப்பாறுதலை நமக்குள் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்தில் முடிவில்லா ஒழுங்குகள் தான் சமயம் என்று யூத மக்களால் கருதப்பட்டது. இதை செய்ய வேண்டும் என்பதை விட எதை செய்யக்கூடாது என்பதை மக்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் என்பதில் சமய தலைவர்கள் உறுதியாயிருந்தனர். கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று மக்களை சமய தலைவர்கள் கட்டுக்குள் வைத்திருந்தனர். சட்டங்கள் என்ற சுமை மக்களுக்கு பெரும் சுமையாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இயேசு மக்களிடம், பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், என் சுமை எளிதாய் உள்ளது என்று மக்களின் வெறும் சுமையை மட்டுமல்ல, மாறாக அன்பு என்னும் சுமையை பற்றி கூறுகின்றார். யார் மீது நாம் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அது கடினமாக இருந்தாலும் அந்த நபரை நாம் மிகுதியாக அன்பு செய்வதால் அது நமக்கு பெரிய வேதனையை கொடுக்காது. நமது அன்புக்குரியவருக்காக செய்கிறோம் என்ற எண்ணமே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அதேதான் இயேசு இங்கு நமக்கு வலியுறுத்துகிறார். இயேசு நம்மை மிகுதியாக அன்பு செய்கிறார். அந்த அன்புதான் நமக்காக சிலுவையை சுமக்கச் செய்தது. அந்த அன்புதான் நமக்காக உயிரையும் தியாகம் செய்ய தூண்டியது. இயேசுவின் அன்பு நம்மை இன்றும் இயக்கி வருகிறது. இதைதான் என் சுமை எளிது, என் நுகம் உங்களை அழிக்காது என்கிறார். ஆகவே அவருடைய சுகமாகிய நுகத்தை, அன்பு, கனிவு, தாழ்ச்சி என்னும் நுகத்தை நம்முள் ஏற்கும்போது அனைத்தும் எளிமையாய் மாறும். மன அழுத்தம், அமைதியின்மை, ஏழ்மை, வறுமை, நோய், இழப்பு என்று எத்தனையோ சுமைகளோடு மக்கள் வாழ்க்கை ஓட்டத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் இயேசுவின் அழைப்பு பொருள் நிறைந்ததாக இருக்கிறது. நமது கவலைகள், கலக்கங்கள், சுமைகள் அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைப்போம். அவரது அன்பு பிள்ளைகளாய், அவரது அழைப்பை ஏற்றவர்களாய், நமது அயலாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்களது துன்பத்தில் துணை நிற்போம், துயரத்தில் தோள் கொடுப்போம். இயேசுவின் எளிய இனிமையான முகத்தை ஏற்று அவர் தரும் இளைப்பாறுதலில் அகமகிழ்வோம். ஓய்வில்லாத இதயத்தை நமக்கு தந்த கடவுள் நாம் அவரிடத்தில் ஓய்வு பெற வேண்டும் என்றே நம்மை படைத்துள்ளார் என தூய அகுஸ்தினார் அழகாய் கூறுகின்றார். எனவே நாம் இயேசுவை அணுகிச் சென்றால் நம் சுமைகள் எளிதாகிவிடும், நம் உள்ளமும் ஆறுதலை கண்டடையும். நாம் இயேசுவிடம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள தூய ஆவியின் துணையை நாடுவோம். நம் சுகமான சுமைகளை ஏற்று வாழ முயற்சிப்போம். ஆமேன்.